வணக்கம். ஜூன் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று நமக்கு விடுமுறையாக இருந்தது. யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. நேற்று S&P 500 0.8%, நாஸ்டாக் 1% அதிகரித்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.12% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜூன் 19ஆம் தேதி யூகேவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாக இருக்கு. இக்ஸிகோ இன்னைக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 30% கூடுதலாக லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய IPO முடிஞ்சு இஷ்யூ பிரைஸ் 93 ரூபாயாக இருந்தது. அதிலிருந்து 30% கூடுதலாக லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. நிதியாண்டு 2025ற்கானது. இது வரைக்கும், அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு? 4.62 ட்ரில்லியன் ரூபாய். போன வருடம் இதே காலாளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. LIC தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டரில் அவங்க இறங்குவதற்கு சில கம்பெனிகளை வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அந்த மாதிரி எந்த எண்ணமும் இப்போதைக்கு கிடையாதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க LIC. ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஹெரிடிட்ரி ஆஞ்சியோடிமா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். பிராட் அண்ட் விட்னி கிட்ட இருந்து இழப்பீடு வழங்கப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மாற்று இன்ஜின்ஸ் வழங்கப்படலை போல தெரியுதுங்க. அதற்காக அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்ன தொகைன்ற தகவல் எதுவுமே வெளியிடலை. இண்டிகோ குறித்து மற்றொரு அப்டேட் மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ஷேர் குறித்தான அப்டேட். ஏப்ரல் மாதத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. 60.6%லிருந்து 61.6% அதிகரிச்சிருக்கு. ஏர் இந்தியாவுடைய மார்க்கெட் ஷேர் கீழே போயிருக்கு. 14.2%லிருந்து 13.7% குறைஞ்சிருக்கு. விஸ்தாராவுடைய மார்க்கெட் ஷேர் 9.2. AX கனெக்டுடைய மார்க்கெட் ஷேர் கீழே போயிருக்கு. 5.4%லிருந்து 5.1%. அலையன்ஸ் ஏர்ல எந்த மாற்றமும் இல்லை, 1% மார்க்கெட் ஷேர். ஸ்பைஸ் ஜெட்டுடைய மார்க்கெட் ஷேர் கீழே போயிருக்கு. 4.7%லிருந்து 4% குறைஞ்சிருக்கு. ஆகாசா ஏர்து அதிகரிச்சிருக்கு. 4.4லிருந்து 4.8% அதிகரிச்சிருக்கு. லோதா கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்ன்ற பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு ஹைகோர்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுடன் அந்த வழக்கு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டிக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்றதான் அந்த வழக்கு. 118 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு. ஏற்கனவே அது டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க லோதா கம்பெனி. அந்த வழக்கு முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட். லோதா தரப்புல இருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்கு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 16. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் வந்திருக்கு. 156 லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் சப்ளை செய்யக்கூடிய ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் குறித்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650. முந்தின க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்ஃபோசிஸ்க்கு CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1553 ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3374 ரூபாய். ஜெஃப்ரிஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3510. முந்தின க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரிஸ். விஷ்ணு பிரகாஷ் பங்க்லியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்ட கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 909 மில்லியன் ரூபாய். BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் புது முதலீடு செய்வதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்சிடரி வழியாகத்தான் இந்த முதலீடு செய்கிறாங்க. BLS இ சர்வீசஸ் வழியாக அவங்க
ஆடி ஃபெடலஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் 55% ஸ்டேக் வாங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. 6 பென்னி ஸ்டாக்ஸ் 2024 மல்டி பேக்கராக இருந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 200% வரைக்கும் போயிருக்கு போல தெரியுதுங்க. CNI ரிசர்ச் 285% அதிகரிச்சிருக்கு 2024 இது வரைக்கும். நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் 253%, சன்ஷைன் கேபிட்டல் 166%, ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் 147%, UTL இண்டஸ்ட்ரீஸ் 109%, எக்ஸல் ரியாலிட்டி என் இன்ஃப்ரா 100% அதிகரிச்சிருக்குன்ற பட்டியலை எக்கனாமிக் டைம்ஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. நந்தன் டெனிம் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க நந்தன் டெனிம். கானாட் இன்ஜினியர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் யார்கிட்ட இருந்து? அம்னீல் ஃபார்மசியூட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. குவெஸ்கார்ப் டிமர்ஜர் குறித்த அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. போன வருடம் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க டிமர்ஜர் ஆக போகுது அப்படின்னு. எப்போ முடிவடையும் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஒரு ஆண்டிற்குள்ளார முடிக்கப்படும்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த டிமர்ஜருக்கு பிறகு 2 கம்பெனிகள் இருக்கும். குவெஸ்கார்ப் இருக்கும், அதில் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இருக்கும். புதிதாக வரக்கூடியது டிஜிடைட் சொல்யூஷன்ஸ், அதில் BPM மற்றும் HRO பிஸ்னஸ் இருக்கும்ன்ற அப்டேட் அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. HFCL இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. CNBC TV 18 ஒரு செய்தியும் இருக்குது. அவங்க இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். யூரோப்பியன் கமிஷன் ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் இந்தியன் கம்பெனிஸ் மீது போட்டிருக்கிறாங்க. நிறைய இந்தியன் கம்பெனிஸ் ஆப்டிக்கல் ஃபைபரை யூரோப்பியன் நேஷன்ஸில் டம்ப் பண்ணுறாங்க அப்படின்றதான் அதுக்காக அந்த டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வரிக்கான விலக்கு HFCLக்கு வழங்கி உள்ளதாக CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி HFCL இன்ட்ராடேல 9% அதிகரித்ததற்கு இந்த யூரோப்பியன் கமிஷன் போட்டிருக்கிற ஆன்டி டம்பிங் டியூட்டிஸில் HFCLக்கு விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. பாரதி ஏர்டெல் குறித்து நியூஸ் 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமுக்கு ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7,904 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் வாங்கினதற்கான ப்ரீபேமெண்ட் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் 18 செய்தியில். IIFL ஃபினான்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 465 ரூபாய். டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5010 ரூபாய். முந்தின க்ளோஸ்லேருந்து 18% மேலும் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். ஜூன் 14 வெள்ளிக்கிழமை ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸ் JK பேப்பர், 20 மைக்ரான்ஸ் மற்றும் GE பவர். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. APL அப்போலோ டியூப்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஏற்கனவே ஒரு கம்பெனி மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க NCLTயில். NCLTயும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பெனி APL அப்போலோ டியூப்ஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்காதனால இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருந்தாங்க NCLTயில். இப்போ அந்த வழக்கு NCLATக்கு போயிருக்கு, அப்பலட் ட்ரிபியூனல். இப்போதைக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. NCLT மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது APL அப்போலோ டியூப்ஸ்க்கு எதிராக வந்திருக்கிற தீர்ப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் HDFC வங்கிக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1690, ஸ்டாப் லாஸ் 1550. ஐஷர் மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 5325, ஸ்டாப் லாஸ் 4740. LKP செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பிரமல் ஃபார்மாக்கு பை ரேட்டிங். டார்கெட் 180 200, ஸ்டாப் லாஸ் 150. நைக்காக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 180 200, ஸ்டாப் லாஸ் 160. கான்கார்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1240 1360, ஸ்டாப் லாஸ் 1060. மேத்தா ஈக்விட்டிஸுடைய பரிந்துரைகளில் பேஜல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 350, ஸ்டாப் லாஸ் 275. இந்தியன் ஹியூம் பைப்புக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 425, ஸ்டாப் லாஸ் 360. ABB இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 9500, ஸ்டாப் லாஸ் 8600. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.